friends, welcome to ATOZ SAMAYAL. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப் ஐட்டம் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் மட்டன்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு சூப் வந்து ரெடி பண்ணிருக்கேங்க. இது ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு ஸ்பைசஸும் வந்து அதிகமா போடாம குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்காக இது பாத்தீங்கன்னா 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே இது வந்து கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. சளி இருமல வந்து முற்றிலுமா போக்குங்க இந்த சூப்பு. இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கடையெல்லாம் சூப் வாங்கி குடிப்போம். அதுக்கு நம்ம வீட்லயே வந்து இந்த சூப்பை வந்து ரெடி பண்ணலாம். இது நம்ம நார்மலா வந்து கறி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கறியில இருந்தே இந்த சூப் வந்து இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நான் ஆல்ரெடி இதே மாதிரி நாட்டுக்கோழியில வந்து சூப் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கை வந்து தரேங்க. இன்னைக்கு இந்த மட்டன் சூப் வந்து எப்படி ரொம்ப சூப்பரா இன்னைக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, நானே மட்டன் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். சோ என்னென்னு பார்க்கலாம். மட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு நானே மட்டன் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ப, ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கிறேன். அடுத்தது கொஞ்சமா உப்பும் மஞ்சள் தூளும் எடுத்திருக்கேன். சோ இதுக்கு தேவைப்பட வேண்டிய பொருட்கள் இவ்வளவுதாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப இதுக்காக நானு குக்கர் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம குக்கர்ல தான் விசில் விட போறோம், அதனால குக்கர் வச்சிருக்கேங்க. இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து நானு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நல்லா மனமா இருக்கும். சோ குழந்தைங்க வந்து சாப்பிடறதுக்கும் வந்து ஈஸியா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். இப்ப நல்லெண்ணெயில கொஞ்சமா வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்தேன், அதை ஆட் பண்ணிருக்கேன். அடுத்தது இந்த 10 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிருக்கேங்க. இப்ப ஜீரகம் சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கோம். இப்ப இதை போட்டுட்டு லைட்டா நம்ம இதை கிளறி விட்டுறலாம். இப்ப இது 2 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது பாத்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து எடுத்திருக்கேன். இப்ப இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது கூட மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இது வந்துட்டு கறி வந்து எலும்பு கறி எல்லாம் கலந்து இருக்கிறதா தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வெறும் நெஞ்சு எலும்பு கிடைச்சிச்சுன்னா அதுல செய்யலாம். இந்த மாதிரி வெறும் கறியில கூட நீங்க எடுக்கிற கறியிலேயே வந்து ஒரு 100 கிராம் 200 கிராம் அளவுக்கு நீங்க பிரிச்சு இந்த மாதிரி சூப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. ஏன்னா தனியா கறி கொடுக்கும் போது ஒரு சில குழந்தைங்க சாப்பிட இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இப்ப இது கூட மஞ்சள் தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கேன். அடுத்தது கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிருக்கேங்க. இப்ப இதையும் வந்து நல்லா ஒன்னோட ஒண்ணு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்ப இது கூட எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்தது மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால நான் கொஞ்சமா தான் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்றேன். இப்ப இது குழந்தைங்க தான் அப்படிங்கறதுல பெரியவங்களும் நாமளும் வந்து குடிக்கலாங்க. ரொம்பவே நல்லது. சோ பெரியவங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த சூப் வந்து குடிக்கலாம். ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிள் மெத்தடா ரொம்ப காரம் இல்லாம இது வந்து செய்யறது. காரம் வேணும்னா நம்ம இது கூட மறுபடியும் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நான் கறி மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கேங்க. இப்ப கறி வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா போதும். இப்ப இத வந்துட்டு நம்ம 7-8 விசில் வந்து விடலாம். நான் இன்னைக்கு ஒரு 8 விசில் வந்து விடுறேங்க. இப்ப நம்ம இது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் தான், ரொம்ப ஈஸியா நம்ம செய்யக்கூடியதாங்க. இப்ப இது ஒரு 8 விசில் வரட்டும். 8 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஓபன் பண்ணி பாக்கலாங்க. சோ கறி வந்து நல்லா அப்ப வந்து நல்லா குக் ஆயிரும். நமக்கு சூப்பும் வந்து நல்லாவே ரெடி ஆயிருக்குங்க. இப்ப விசில் வந்துருச்சு. இப்ப நான் வந்துட்டு குக்கர் வந்து ஓபன் பண்ண போறேன். இப்ப பாருங்க, நான் வந்து மூடி ஓபன் பண்றேன். சோ ஓபன் பண்ணிட்டேன். பாருங்க நம்ம தண்ணி வந்து எவ்வளவு வச்சிருந்தோம். இப்ப தண்ணி எல்லாமே சுண்டி சூப் வந்து நமக்கு சூப்பரா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ரெடி ஆயிருக்கு. சோ அவ்வளவுதாங்க. இது கூட சேர்க்க வேண்டிய இன்கிரீடியன்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுடைய எலும்பு வந்து நல்லாவே பலப்படும். சோ குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே இது வந்து குடிக்கலாம். சோ ரொம்ப கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னா மறுபடியும் வந்து அது கூட நம்ம மிளகுத்தூள் வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம எந்த ஒரு ஸ்பைசஸும் இல்லாம ரொம்ப சிம்பிள் மெத்தடா குழந்தைங்களுக்குன்னு வந்து இதை செய்யறது. சோ இப்ப பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு
மட்டன் சூப் வந்து நமக்கு ரெடி ஆயிருக்கு. சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. சளி, இரும்பல் இது எல்லாத்தையும் வந்து போக்குற சூப்பு தான் வந்துட்டு இந்த சூப்புங்க. சிக்கன்ல, மட்டன்ல இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.